அடுத்ததாக சுந்தரண்ணன் பாட வேண்டிய எழுத்து து து தா தே. தே து தா தி. தே து. மறுபடியும் தேல தேல தேல. விடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் கல்பனா. கம் ஆன் கம் ஆன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹெல்ப் பண்ண கூடாது, ஹெல்ப் பண்ண கூடாது. ஹெல்ப் பண்ணா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம், பாத்துங்க. வேண்டாம். கல்பனா அன்னைக்கு தெரியல நினைக்கிறேன். கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சலாமா? 10 9 8 7 और 5 4 3 2 1. சோ இப்ப கல்பனா அண்ணி பாடாததால ஜெயிச்சது நாகராஜ் தம்பதிகள். என்னங்க அது? கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. சூப்பருங்க, சூப்பர். உங்களுக்கும் தான். தேங்க் யூ. இப்போ முன்னாலேயே சொன்ன மாதிரி இப்போ வின் பண்ணவங்களுக்கு 5.5 பவுண்ட் செயின் வேதவல்லி நாகராஜுக்கு. விடிமா வேதவல்லி நாகராஜ். Thank you மாமா. Thank you மாமா. சரி, அந்த சந்தோஷத்தோட சாப்பிட போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சரி வா, சாப்பிட போலாம் வா. நீங்க போங்க, நான் வரேன். என்ன இருந்தாலும் நாகராஜ் வேதவழி நல்லா பாடினாங்கல்ல. ஏய், நீ சூப்பரா பாடின. அதோட எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு வரேன். சூன்யக்காரி, உனக்கு ஏதோ சூன்யம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன்டி. அதனால்தான் சாதாரண எழுத்துல இருந்து பாட்டு கூட தெரியாம நீ தோத்து போயிட்ட. வேதவல்லிக்கு என்னமோ அதிர்ஷ்ட காத்து ஆடி காத்து மாதிரி அடிக்குது. அடிக்கட்டு பார்க்கலாம். 5.5 சவரன் செயின் போச்சே. பழைய செயின் தான் இருந்தாலும் போச்சே. ஏமா மல்லிகா ஒரு டைம் பாம் வீச போறேன்னு சொன்னியே, அவளை காணுமே, என்னாச்சு? என்னம்மா, என்னாச்சு? போனை எடுக்கவே மாட்டேங்கிறாமா. ஆனா கவலைப்படாதம்மா, அவ எப்படியும் வந்துருவா. மல்லிகா மட்டும் வரட்டும். அப்புறம் கல்யாண வீடு காரியம் பண்ற வீடு மாதிரி கதி கலங்கி போயிடும் பாரு. வேதவல்லி, சந்தோஷமாவா இருக்க? உன் சந்தோஷம்லாம் மல்லிகா இங்க வர வரைக்கும் தாண்டி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.